வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் சிறி. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா இலங்கையில் வடமாகாணம், அதுவும் வவுனியா மாவட்டத்தில் கோமரசங்குளம் என்ற இடத்துல கல்வாரி திருத்தலத்துக்கு தான் வந்திருக்கிறோம். அதுக்கு முதல் எங்களுடைய சனலை பார்க்குற உறவுகள் எங்களுடைய சனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு வெள்ளை தட்டி கொண்டு அநேகமாக நீங்கள் பகிர வேண்டும். இன்றைக்கு ஒரு விசேஷித்த நாள். மன்னார் மாவட்டத்தினுடைய ஆஜர் அவர்கள் இங்கே வருகை தர இருக்கின்றார். அதோடு இன்றைக்கு மன்னார் மாவட்டத்துக்கான ஒரு வழிபாடு, அதாவது மக்கள் இன்றைக்கு பெற ஆயிரக்கணக்கான மக்கள் யாத்திரைகளாக வந்து கொண்டிருக்கணும். கல்வாரி திருத்தலம் பெரிய கோமரசங்குளம் என்ற இடத்துல நிற்கிறோம். நாங்கள் உள்ளே சென்று இன்றைக்கு இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளும் இந்த வழிபாடுகளையும் ஆலயம் அமைஞ்சிருக்கிற இடங்களை நாங்கள் எங்களுடைய உறவுகளை கொண்டு வர போகிறோம். இன்றைக்கு விசேட ஒரு பாதுகாப்பு மத்தியில் இன்றைக்கு இந்த ஆலயத்தினுடைய வழிபாடுகள் நடைபெறுகிறது. இது ஒரு தவக்காலமாக இருக்கிறபடியாக சிலுவப்பாதை ஒன்று போய்கொண்டிருக்குது. அதுகளை நாங்கள் எங்களோட உறவுகளுக்கு காட்டும். பாருங்க உறவுகளை காணொலிக்குள்ளே போவோம். இன்றைக்கு மக்கள் விசேஷமாக இந்த வீதி வழியாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதாவது கிறிஸ்துவனுடைய கல்வாரி திருத்தலத்துக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் யாத்திரைகளாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் பார்த்தா தெரியும், நடபவனியில் இன்றைக்கு ஆலயத்தினுடைய முன் நுழைவாயில் தான் நிற்கிறோம். இதில் இருந்து தான் உள்ளுக்குள்ளே நாங்கள் செல்ல போகிறோம். உள்ளுக்குள்ளே சென்று அங்கே மலையில் ஆண்டவருடைய திருச்சொருவங்கள் பொருத்தப்பட்டிருக்கு. அது இந்த வழிபாட்டுக்காக மக்கள் பெரிய அளவில் அலையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். உலகெங்கும் வாழுகிற இனத்தின் உறவுகள் அனைவரும் இன்றைய நாட்களிலே நாங்கள் இந்த பதிவுகளை மேற்கொள்கிறோம். அந்த வகையில் பெருவாரியாக நீங்கள் லைக் பண்ணி இதுக்கான கமெண்ட்ஸுகளை எழுத வேண்டும். ஒரு மிக அற்புதமாகத்தான் இருக்குது. பார்க்கவே பெருவாரியான ஒரு காட்சியாக தான் இருக்குது. வாகன அணிகளும் கொண்டு தான் இருக்குது. அதில் அதுக்கான பங்கு தந்தைகளும் யாத்திரைகளாக நடந்து வந்து கொண்டிருக்கணும். நாங்கள் பார்ப்போம் என்னென்ன விடயங்கள் இருக்குதுன்னு. சரி, மிக ஒரு இறுக்கமான பாதை வழியாகத்தான் போய் கொண்டிருக்கிறோம். அன்புறவுகளே, இப்போ இந்த கல்வாரி திருத்தலத்தினுடைய அதாவது ஆலயத்தினுடைய நுழைவாயிலால் மக்கள் பெருவாரியாக போய் கொண்டிருக்கிறோம் வணக்கத்துக்காக. அதோட சிலுவப்பாதை இருக்குது. அதோட மன்னார் மாவட்டத்தினுடைய அதிவணக்கத்துக்குரிய ஆஜர் அவர்கள் இப்போ வருகை தர இருக்கிறார். அவருடைய புகைப்படங்கள் தாங்கிய பதாதைகள் தான் இங்கே நுழைவாயிலில் வச்சிருக்குது. வணக்கம். எங்கே இருந்து வாரீங்க? நாங்கள் மன்னார் வங்காளிலேருந்து வரோம். இந்த ஆலயத்துக்கு நீங்கள் எவ்வளோ காலமாக வாரீங்களே? 11 வருஷமாக வரோம். 11 வருஷமாக பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடந்துருக்கு, பிள்ளைகளுக்கு பிள்ளை பிறந்திருக்கு, பிள்ளைகள் வெளிநாடு போகிறதுக்கு பயணங்கள் கிடைச்சிருக்கு. மற்ற இதோட பிள்ளைகள் எங்களை வருத்தங்கள், மற்றது எங்களை தொழில்துறைகள் எல்லாம் நல்ல முறையில் நடந்துருக்கு. மற்ற இதால் நாங்கள் கணவரையும் கூட்டிக் கொண்டு வந்துருக்கோம். அவங்களும் இதால் கூட்டிக் கொண்டு வந்துருக்கோம். இதால் கணப்பேருக்கு இதால் கணக்கு புதுமைகள் நல்ல இதுகள் கிடைச்சிருக்கு. அதை வர முதல் வரைக்கும் 25 பேர் 30 பேர் வந்தோம். இப்போ 300 இப்போ 1000 பேருக்கு மேலே வரும். முதல் ஆரம்பத்தில் 25 பேர், 30 பேர் ஆகி இப்போ 1000க்கும் மேற்பட்ட பயணிகளாக அந்த யாத்திரைகளாக வந்து இருக்காங்க. எவ்வளவு காலமாக நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வாரீங்க? 11 வருஷமாக வரும். 11 ஆண்டுகளாக வாரீங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை மற்றதில் ஒரு அற்புதம் நடக்குதுன்னு தான் பாருங்க. இதில் வேறு என்ன நீங்கள் இதில் உணர்ந்து கொண்டீங்கள்? உங்களுக்கான என்ன நன்மைகள் எல்லாம் கிடைச்சிருக்கு? எங்களுக்கு எல்லா விதமான தொழில்துறைகள் நடந்திருக்கு. கணக்கு சில ஆக்களை எல்லாம் நாங்கள் கூட்டிக் கொண்டு வர வேண்டிய இதுகள் இருக்குது. அதுகளால் அவங்கள நன்மை பெற்றுக்கிறாங்க. அவங்களுக்குரிய சில இதுகள் எல்லாரும் அவங்களும் திரும்பி வர அவங்களும் கொஞ்சம் ஆக்களை அவங்களும் கூட்டிக் கொண்டு வந்தாங்க. அப்படிக்கான இதுகள் எங்களுக்கு நடந்திருக்கு, உரிமைகள் நடந்திருக்கு. சிலுவையை சுமந்தவாறு பிள்ளைகள் வந்து கொண்டிருக்கிறோம். சிலுவப்பாதையாக இருக்கிறபடியாக மிக பயபக்தியோடு வந்து கொண்டிருக்கிறோம்.
உண்மையிலேயே இந்த ஆலயத்துக்குள்ளே வரைக்குள்ளேயே மிக மகிழ்ச்சியான ஒரு குளிர்ச்சியான பச்சை நிறம் போன்ற மிக அழகான ஒரு இந்த வெயில் காலத்தில் மிக பொருத்தமான மரங்கள் வந்து இருக்குது. இதில் வந்து சிறப்பாக வந்து மக்கள் நல்ல குளிர்ச்சியாக வந்து இந்த நாளை கழிக்கணும். அந்த வகையில் வந்து எந்த பக்கம் பார்த்தாலும் மிக குளிர்ச்சி தரக்கூடிய மரங்கள் தான் இன்றைக்கு இணல் கொடுத்து கொண்டிருக்குது. அதில் அருகில் தென்னை மரங்களும் இருக்குது. என்பதை அறியாமலேயே வழிநடத்தி செல்கின்றது. எம் வாழ்வை சற்று சிந்திப்போம். இயேசு துன்பத்திலே தன் தந்தையை தேடி சென்றார். சீடர்களை பார்த்து, 1 மணி நேரம் கூட உங்களால் விழித்திருந்து செபிக்க முடியாதா என்றார். இன்று எம்மையும் இத்துன்ப வேளையிலும் இன்ப வேளையிலும் விழித்திருந்து செபிக்க அழைக்கிறார். காட்டி கொடுத்ததனால் ஒரு இனமே ஒரு தேசமே துன்பப்பட்டதையும் முற்றுகையிடப்பட்டதையும் நாங்கள் எங்களுடைய வாழ்விலே அனுபவித்திருக்கின்றோம். சிரித்துக் கொண்டிருக்கும் நேரத்தை விட அழுது கொண்டிருக்கும் நேரத்தில் தான் உறுதி தாரும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
பாடுகளின் பாதையில் நிலை 5. இவனது இரத்த பழியில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 27:24. ஆட்பலம், அதிகார பலம், பணப்பலம் ஆகிய மூன்றும் ஒன்றிணைந்து நீதியை விலை வீசி கொள்கிறோம். நமது இயலாமையை உணர்ந்து கொள்ள மறுக்கிறோம். இதை படித்தான் ஒன்றும் செய்ய முடியாதென்று கை கழுவி விடுகிறோம். தீமைகளோடு குடித்தனம் நடத்துவதை ஏற்றுக்கொள்கிறோம். எத்தனை முறை நாம் எமது பொறாமையால், எரிச்சலால், வன்மத்தால் மற்றவரை தவறாக தீர்ப்பிடுகிறோம். சற்று சிந்திப்போம். நாம் தவறாக தீர்ப்பிடும் பொழுதெல்லாம் மனம் தளர்ந்து விடாமல் தலை நிமிர்ந்து நிற்க கற்றுக்கொள்வோம். பிறரை தவறாக தீர்ப்பிடுவதை நிறுத்திக் கொண்டு அளவில்லா அன்பினையே அனைவரோடும் பகிர்ந்து கொள்ள முன்வருவோம். சபம். இயேசுவே, எம் வாழ்வில் என்ன சோதனை வந்தாலும் தீயோருடன் கூட்டு சேராமல், பிறரை தீர்ப்பிட்டு வாழாமலும் உண்மையின் சாட்சியாய் வாழ எம்மை வழிநடத்தும். ஆமென். கல்வாரி காட்சியை கண்டிடும் கருமனம் கலங்கிய கரந்திடுமே. கல்வாரி காட்சியை கண்டிடும் கருமனம் கலங்கிய கரந்திடுமே. சூட்டப்படுதல். யோவான் செய்தி 19 அதிகாரம். முள்முடி அணிந்த சிரசிலிருந்து சிந்திய திரு இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. இயேசுவுக்குள் பிரியமான உறவுகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய உன்னத பயணத்திலே பாதையில் நிலை 7. பாரமான சிலுவையினை சுமக்கும் இறைமகன். பாரமான சிலுவை ஆண்டவர் இயேசுவின் தோளை பதம் பார்க்க சுமை தாங்க முடியாமல் சுதன் பூமியை முத்தமிடுகிறார். வாழ்வில் பெரும்பாலும் நாம் காண்பது என்ன என்றால், காயங்களும் அதன் வடுக்களும் வீழ்வதும் வீழ்த்தப்படுவதுமே ஆகும். இங்கே இறைமகன் இயேசுவும் கூட அதை செய்து வந்தார். ஏசாயா புத்தகத்திலே 53வது அதிகாரம் 3வது இறைவார்த்தையில் கூறப்பட்டுள்ளதை போல, அவர் மெய்யாகவே நம் பிடிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாம் மீட்படைய வேண்டும், பாவ வாழ்வில் இருந்து விடுபட வேண்டும் என்று தன் உயிரை எமக்காக தியாகம் செய்தார். அதற்காக கொடுக்கப்பட்டதே இந்த சிலுவை.
சிறந்த வழி நாமும் அவர் தம் பாடுகளில் மரணத்திலும் அவரோடு ஒன்றிப்பதாகும் என்று அந்தியோக்கிய நகர் துன்பத்தோடு வாழ்கிறவர்கள், பாவத்தின் சகதியிலே விழுந்தவர்கள், எத்தனையோ பிரச்சனைகளோடு வந்தவர்கள், நீண்ட தூர பயணத்திலே நமக்கு ஒரு ஆறுதலை ஆண்டவர் இந்த கல்வாரி வீட்டிலே தரமாட்டாரா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு அவருடைய வலிமையான சிலுவையின் பாதத்தில் சமநிலைந்து கிடக்கிறோம். யார் நமக்கு ஆறுதல் தர முடியும்? யார் என்னை பிடிக்க முடியும்? யார் என்னை அரவணைக்க முடியும்? கல்வாரி மலையிலே ஆண்டவரின் பாதத்திலே எம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவே, உமது திருச்சிலுவையின் வழியாக எங்களுக்கு மீட்பின் நம்பிக்கையை தந்தீர். உமது தியாகம் உயிர்ப்பின் ஒளியென எங்கள் வாழ்வை மீட்டது. Thank you.
ஆண்டவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எங்கும் இல்லை. ஏனெனில் நீர் மாட்சிமிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர், நீர் ஒருவரே கடவுள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்றையும் பொழியும் இறை தந்தையிடம் மன்னிப்பு வெள்ளமும் எம் குடும்பங்களின் வேண்டுதல்கள் நிறைவேறவும் ஒரே குடும்பமாக இன்றைய நாளில் ஒன்று கூடியுள்ளோம். மனித வாழ்வில் பல்வேறு கஷ்டங்கள் உளமானால் அன்பு கூர்வே, அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ராயலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் நீலி போல் மலர்வான், லெபனானின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இறைவனுடைய நாமத்தில் உங்கள் எல்லோருக்குமே நல்லாசிரியர்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பங்கு வவுனியா மாவட்டம், மன்னார் மறை மாவட்டத்தினுடைய வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோமரசங்குளம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான இயற்கை எழில் மிகுந்த ஒரு திருத்தலம், கல்வாரி திருத்தலம். இந்த கல்வாரி திருத்தலத்தினுடைய புதுமையை, அதாவது இதனுடைய பிரசித்த பிற தன்மையை பற்றி நாளில் பேசுகிற பொழுது, தவசு காலத்தில் வரக்கூடிய 4வது வெள்ளிக்கிழமை இந்த திருத்தலத்தினுடைய ஒரு திருவிழாவாக மிகவும் கோலாகலமாக பல பக்தர்கள் இந்த இடத்திற்கு வந்து செல்லுகின்ற ஒரு காட்சியை காணக்கூடியதாக இருக்கும். இந்த திருத்தலம் 30 ஆண்டுகள் பழமை வாய்ந்த, ஆன்மீக செழுமை வாய்ந்த ஒரு திருத்தலம். வெறுமனே எங்களுடைய மன்னார் மறை மாவட்டத்தில் மட்டுமின்றி யாழ் மறை மாவட்டம், குறிப்பாக இன்னும் ஏனைய மறை மாவட்டங்களையும் இலங்கையினுடைய பல்வேறு பாகங்களிலே இருந்தும் இந்த திருத்தலத்தினுடைய இந்த பெருவிழா நாளில் பல மக்கள் இங்கே வருகை தந்து ஆண்டவருடைய அருளை, புதுமைகளாக வியாதிகளிலிருந்து விடுதலையை, பில்லி சூனியங்கள் கட்டுக்களிலிருந்து விடுதலையை, இன்னும் பலவிதமான அற்புதங்கள், அருங்குறிகளை பெற்று செல்கிற ஒரு திருத்தலமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த திருத்தலத்தில் அவர்கள் கேட்கிற விண்ணப்பங்கள் நிச்சயமாக இந்த கர்த்தர் ஆண்டவரினால, பாடுகளின் ஆண்டவரினால கைகூடுவதை பலரும் சாட்சியங்களாக தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து தெரிவித்து, உண்மையிலேயே இந்த திருத்தலம் வெறுமனே ஏனைய திருத்தலங்களை விட சற்று பிரசித்தமானது, வித்தியாசமானது. ஏன்னு சொன்னால், இது வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடியதால் இது ஒரு மத்தியஸ்தம் வைக்கிற ஒரு திருத்தலமாக, அதாவது வடக்கையும் தெற்கையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக இந்த திருத்தலம் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ் மக்கள் மட்டுமில்லாமல் சிங்கள சகோதர மொழி வைக்கிற மக்கள் கூட இங்கே வந்து ஆண்டவருடைய அருள் நலன்களை பெற்று செல்கிறார்கள். இன்னும் அதிகமாக சொல்ல வேணும் என்று சொன்னால், இந்த திருத்தலத்தினுடைய இயற்கை அமைப்பு அது பலருடைய மனங்களுக்கு மிகவும் கவரக்கூடிய வண்ணமாக, ஏராளமான மரங்கள், இந்த மலை போன்ற அமைப்பு கூட அந்த கல்வாரி அனுபவத்தை ஒரு ரம்மியமாக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு திருத்தலமாக இருப்பது என்னுடைய ஒரு சிறப்பாக. உண்மையிலேயே ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளில் பேசுகிற பொழுது, சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று அவருடைய அழைப்பு, அந்த அழைப்பு இந்த கல்வாரி திருத்தலத்துக்கு சால பொருத்தமானதாக இருக்கும். என்றால் இங்கே வருகிறவர்கள் தங்களுடைய நெஞ்சங்களில் ஏராளமான சுமைகளை சுமந்து வருகிறவர்கள் தான் இருக்கிறார்கள். குறிப்பாக மருத்துவ ரீதியாக தீராத வியாதிகள், எல்லா இடமும் சென்றும் கைகூடாத நிலைகளில் கடவுளை நம்பி வருகிற யாத்திரியர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்கிறவர்கள் தங்களுடைய அந்த வெளிநாட்டு பயணங்களில் இருக்கிற தடைகள் நீங்க வேணும் என்பதற்காக நேர்த்தி கடன்களோடு வருகிறார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இங்கே வருகிறார்கள். இன்னும் பலவிதமான தேவைகளோடு இங்கே வருகிறவர்கள் அவருடைய நம்பிக்கை நிமித்தம்
ஆண்டவரில் அவர்கள் கொள்ளுகிற அந்த தேடலின் நிமித்தம் அவர்கள் இங்கே வந்து பலவிதமான அற்புதங்களை கண்டு போகிறார்கள். அவர்கள் பல குருக்களிடமும் அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிற பொழுது அது ஒரு பிரமிப்பூட்டுகின்ற, ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கின்ற ஒரு அனுபவமாக பகிர்தலாக கூட அவை இருந்திருக்கின்றன. அவை இந்த திருத்தலத்திற்கு நீங்களும் பக்தர்களாக வாருங்கள். இந்த திருத்தலத்துடைய மகிமையை, இந்த கர்த்தர் ஆண்டவருடைய இந்த கல்வாரி நாதருடைய அன்பை, அவருடைய அருளை நீங்களும் உங்களுடைய தனி மனித, உங்களுடைய குடும்ப, உங்களுடைய சமூக வாழ்க்கையில் நீங்களும் பெற்று அனுபவியுங்கள். நிச்சயமாக சுமைகளோடு இருக்கிறவர்களே எல்லோரும் இந்த திருத்தலங்களுக்கு வந்து ஆண்டவர் கொடுக்கிற மன அமைதியை, நெஞ்சுக்கு நிம்மதியை நீங்களும் பெற்று அனுபவிக்க உங்களையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களுடைய உலகெங்கும் வாழுகிற அத்தனை உறவுகளும் இந்த காணொளியை பார்த்து இதுக்கான நல்ல அபிப்பிராயங்கள், கமெண்ட்ஸ்களை எழுதி நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். நன்றி.